ஒரு சீன் கூட உட்காந்து பார்க்க முடியல. எதுக்கு பில்டப் கொடுக்கணும், எதுக்கு பில்டப் கொடுக்கக்கூடாது ஒன்றுமே அவங்களுக்கு தெரில. ஒரு சீன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கேரக்டர் வந்து ஃபுல் பில்டப் கொடுக்குறாங்க, நேராக அடுத்த ஷாட்டை பார்த்தா அவனை வந்து மொக்க பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அந்த கேரக்டருக்கு பில்டப் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சரி, மோகன்லால் மாத்திரமா பில்டப் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே பில்டப் கொடுத்து ஒரு படம் மாதிரியே தெரில. ஃபுல்லாக ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு மியூசிக் மாதிரி போடுவாங்களா, ஒரே பிட்டு மியூசிக் படம் ஃபுல்லாகவே வருது. கதை என்ன சொல்ல வராங்கன்னே ஒரு தெளிவான கதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப்ல வர்றாங்க. ஆனால் வந்து இன்ட்ரோல் போர்ஷன்லாம் மிரட்டியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் இது வர்றது நம்ம யூகிக்க முடியாத சில சீன்ஸ்லாம் வர்றதுனால படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். அரசியல் வழக்கம் போல அரசியல் தான். ஒரு வாரிசு அரசியல் வந்துட்டு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. வாரிசு அரசியல் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுறோம்னு ஒரு ஜாதி, தம்பிக்கார நினைச்சனா அதெல்லாம் இல்லாமல் நான் ஆல்டர்னேட்டிவ் அரசியல் பண்ண போகிறது ஒரு எதிர்கட்சி ஜாதி. ஸோ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன்லாம் இல்லைண்ணா, லேகெல்லாம் கிடையாது, நல்லா எங்கேஜ் தான் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பார்ட் 1க்கு சேம் ஹைப்பை விட பார்ட் 2க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்ட் 3யோட ஹைப்பும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. விஸ்வலாக பார்க்கும்போது அந்த கேமரா ஆங்கிள், டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் மட்டும் ஒரே மோகன்லால் சாருக்கு ஒரு ஹைப் கொடுத்த மியூசிக்கை எல்லாருக்கும் யூஸ் பண்ணதா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கே இருக்க மாதிரி இருந்தது. செகண்ட் பார்ட் அதாவது பிருத்திவிராஜ் சார் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய அரசியல் விதமான அங்கங்கே நடக்கக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ், நிறைய ஃபாரின்ல அந்த மாதிரி கனெக்ட் ஆக முடியாமல் அங்கங்கே நின்ற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் அப்படி கிடையாது. செகண்ட் பார்ட் சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. இந்த படம் பார்க்கணும்னு வந்த அந்த ஒரு ஃபீல் கிடையாது. ஸோ பார்த்த நிறைய பேர் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு வந்தாங்களான்னு தெரியல. பார்ட் 1 பார்க்காம நிறைய பேர் வந்தாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அந்த மறந்துட்டு வந்தாங்க. ஸோ படம் பெருசாக வந்து அந்த பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்து கனெக்ட் ஆகலை. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் படத்தில் என்னன்னா, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் படத்துக்கு தேட்டரில் போய் உட்காந்தா படம் 3 ஹவர், ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜே காமிக்க மாட்டாங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சப்டைட்டில் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஹிந்தி லாங்குவேஜ் தான் நீங்கள் ஆடியோவாக கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி செட் ஆகுது அப்படின்னும் போது தமிழ் ஆடியோவே இல்லாமல் செட் ஆகுதுன்னா நீங்கள் சப்டைட்டில் பார்த்துட்டு படம் பார்ப்பீங்களா, கேரக்டரை பார்ப்பீங்களா, ஒன்றுமே புரியாது. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் என்னன்னே உங்களுக்கு கதை புரியாது. அது கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஆனால் அந்த 40 மினிட்ஸை வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கலாம். 3 ஹவர் படத்தை வந்து நீங்கள் ஒரு 2-2.5 ஹவர் நீங்கள் வந்து டைட் பண்ணியிருந்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மாதிரியே இருக்கும். என்னன்னா மாஸ் இருக்கு, கிளாஸ் இருக்கு, அண்ட் அதை தாண்டி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா உங்களுக்கு படத்தை வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு கேரக்டரை டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கேப் விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹைப் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்தா படம் நல்லா இருக்கும். இப்பயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் பெரிய கேப், ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு பெரிய கேப்ல வந்து அந்த வைக்கும்போது பெருசா வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகலையோ, மாசு கிளாஸ் பிடிச்சிருந்தாலும் அந்த ஸ்டோரி வந்து பெருசா கனெக்ட் ஆகி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட், மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு கதை இல்லாமல் வெறும் பில்டப் வச்சு டோட்டல் படத்தை வந்து ஓட்டியிருக்காங்க. இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த டைட்டில் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, எம்புரானில் வந்து லூசிஃபர் 2க்கு வந்து ஃப்ரெஷ் 2 மாதிரி போட்டுட்டு எம்புரான் போடும்போது அது தமிழில் வந்து அவங்களுக்கு தெரியாதா, அது வந்து வாசிக்கும் போது அவ்வளோ கேவலமாக ஒரு தப்பான ஒரு வார்த்தை மாதிரி இருக்குது. எதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இந்த படத்துக்கு வந்து கொடுக்கணும்? ஏன்னா எப்படியும் அந்த எம்புரானுங்கிற எழுதுனது ஒரு தமிழ் தெரிஞ்சால் தான் எழுதிருப்பான். ஸோ அவனுக்கு க்ளீனாக தெரியுமா என்ன மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி படம் என்ன லாங்குவேஜ் படம்னே தெரில. எனக்கு ஒரு உள்ளே போனோன்னா ஒரு டவுட் வந்துச்சு, நான் தமிழில் டப்பிங் தான் பார்த்தேன்னா இல்லை ஹிந்திக்கு போயிட்டேன். நான் 1/2 மணி நேரம் ஹிந்தி தாங்க ஓடுது. ஆமாம், மோகன்லால் படத்தை ரொம்ப லேட்டாக காமிக்கிறாங்க. பட் அது வரைக்குமே படத்தோட கதை வந்து தூக்கிட்டு வருது, பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ என்ட்ரி இல்லைனாலுமே படத்தில் அந்த அளவுக்கு கதை இருக்கிறதுனால ஹீரோவோட என்ட்ரி உங்களுக்கு ரொம்ப மாசாக தெரியுது. மஞ்சு வாரியரோடது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெண்ணுடைய ஒரு ஆளுமை எப்படி இருக்குங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக ஒரு அரசியல் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், எப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்தணும், மக்களுக்காக எப்படி உழைக்கணும், தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்லட்டுமா, நான் பார்ட் 1 பார்க்கவே இல்லை. ஆனால் என்னால் கதையை கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஓரளவு. ஆனால் பார்ட் 3க்கான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான விளக்கம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி, எப்படின்னா மோகன்லால் சாருக்கும் அதே பிஜிஎம், அதே ஹீரோட மாசு ஹைப்பு காட்டும் போது அதே பிஜிஎம், அந்த மாதிரி ஓவர் பிஜிஎம் கொடுத்துருக்காங்களோ, சவுண்டுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பர். ஆனால் விஸ்வலாக ஒரு
ட்ரீட் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். நீங்கள் ஏன் அப்படின்னா ஒரு ஃபாரினோட லொக்கேஷனை இந்த மாதிரி ஆங்கிள்லேயும் காட்ட முடியுமா, இப்படியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் நிறைய விசுவலான ஒரு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். உண்மையிலே எல்லாமே கிளம்ஸியாக இருக்குது, எதுவுமே வந்து ஆர்டராக இல்லை, ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இருக்குது படத்தில் பார்க்கும்போது, அப்படிதான் இருக்குது. இவரோட மோகன்லாலோட அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு கோல்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கடைசியில் எல்லாமே ப்ராப்பராக பார்க்கும்போது ப்ராப்பராக. அரசியல் படமாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை, மெலோட்டமாக எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு டீப்பாலாம் இல்லை. படம் வந்து டோட்டல் வேஸ்ட்டு. ரொம்ப ஓவராக செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. எடிட்டு கட்சி எதுவுமே அவங்களுக்கு பண்ண தெரில. அதாவது ஒரு மலையாள சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதைன்னு ஒன்று இருக்குங்க. இவங்க வந்து இந்த கன்னடா படம், அதுக்கப்புறம் இந்த படம் இதெல்லாம் பார்த்து கெட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பில்டப் கொடுக்கணும், பில்டப் எப்படி கொடுக்குன்னு தெரியாமல் பில்டப் கொடுக்க ட்ரை பண்ணி டோட்டலாக அதை சொதப்பி வச்சுட்டாங்க. ஓவர் செலவு பண்ணியிருக்காங்க. அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. படமே அரசியல் தானே, உலக அரசியலே பேசியிருக்காங்க. அதுதான் உலக அரசியலை பேசும்பொழுது அங்கேயும் இருக்குல்ல, எங்கெங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து கோர்வையாக போத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. மலையாள படம் ஐயோ சொல்லவே மாட்டேன். மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த படத்துல. மியூசிக் இல்லைன்னா அந்த படம் ஒண்ணுமே இல்லை. மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. கலக்குன்னு கிடைக்காங்க. நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இதோட பிரம்மாண்டமா இருக்கும். மலையாள படம் இல்ல ஓகே, வாய்ஸ் சிங்கா இருக்குது, நல்லாவே இருக்கு. மலையாள படம் மாதிரி இருக்கா இல்லை பேன் இண்டியா படம் மாதிரி? கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப சொல்ல மறந்த ஒரு வார்த்தை வந்து பேன் இண்டியா படம். இது ரொம்ப ட்ரை பண்ணிட்டு எடுத்திருக்காங்க பிருத்திவிராஜ் வந்து. ஆனா பொருட்செலவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருக்காங்க. லைக்காவுக்கு வந்து எப்படி இந்த ஸ்டோரியை நம்பி போட்டாங்கன்னு தெரியல. ஒன்றும் சக்ஸஸ் ஆனதுனா போட்டுப்பாங்களே. இது ஒரு பேன் இண்டியா மூவி. எனக்கு தெரிஞ்ச செலவு சுத்தமாக வந்து ரிட்டர்ன் வராது. இதில் லூசிஃபர் 3 வர ஒன்று வரப்போகுதுங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அந்த காமெடி தான் வந்து தாங்க முடியல. யாரு இல்லை, நிறைய கேமியோஸ் வருது. எனக்கு நிறைய பேர் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பட் நிறைய கேமியோஸ் வருது. என்ன ஒரு விஷயம்னா, டக்குன்னு ஒரு கேரக்டர் வருது, அதுக்கு ஒரு பயங்கர ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நேர அடுத்த சீனே வந்து அந்த கேரக்டர் ஒன்றும் இல்லாத கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டரை வந்து டம்மி பண்ணிடுறாங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஃபுல் ஆக்ஷனா இருக்கு, கதைகளத்தோட கூடிய ஆக்ஷனா இருக்கு. பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கு. என்ன கொஞ்சம் இரைச்சல் இருக்கு, பட் இருந்தாலும் பிஜிஎம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால கூட மலையாளத்தில் இருக்கிறத வந்து தமிழில் பாருங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ சினிமா வந்து உலக அளவில் சினிமா ஆயிடுச்சு. அதனால தமிழ் ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. பட் சில சீன்ஸ் வந்து உங்களுக்கு அதான் ஒன் பார்த்துருந்தா சில சீன்ஸ் அந்த புரிஞ்சிருக்கும். ஆனால் இது ரொம்ப அந்த ஒன் பேஸ்டாக இருக்கிறதுனால இவங்க வச்சிருக்காங்க. பட் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஈவன் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், வாட் எவர், எந்த கேரக்டர்ஸையும் பர்ஃபெக்டாக ரிவீல் பண்ணி இதான் இதோட போர்ஷன்றது நல்லா பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸ் நிறையா பேசினாங்க. எனக்கு அதில் நிறையா விஷயங்கள் புரிய வச்சாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயங்களும் சேஞ்ச் ஆகுறதுக்கோ யூஸ் பண்ணுறதோ எப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி உள்ள இடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்திருக்கும். அதில் பிருத்திவிராஜ் சார் வரவுமே அந்த ஒரு ஹைப் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது இந்த அன்னைக்கு வந்து அவரை காமிச்சா கூட ஒரு பெருசாக தெரிஞ்சிருக்காது. சரி ஏதோ மோகன்லால் சார் கூட இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அவரை காட்டின ஹைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செமையாக போச்சு மாதம். பெரிய கேமியோ வந்து மூவில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. யாரோ எந்த மாதிரி அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. மஞ்சுவாரோட ஸ்பேஸ்லாம் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அவங்க ஓரளவுக்கு கொடுத்த ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி மியூசிக் ஓகே தான். அண்ட் சில இது வந்து நம்ம ஆடியன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா, இந்த லாங்குவேஜ் டப் மட்டும் அப்படியே பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு அது அக்செப்டாக இருக்கும். என்ன சப்டைட்டில் போட்டிருந்தாலும் அதை ஆடியோபிள் மாற்றிருக்கலாம். பட் அது மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க.